மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்தமருதः ஸ்துன்வந்து திவ்யஸ்தவைः வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதைः காயந்தி யம் சாமகா தியானாவஸ்திததத்கதேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யான்னம் ந விதுசுராசுரः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தை நான் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தற்பொழுது கூறிய 9வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் இந்த உலகத்தை அனைத்தையும் நானே படைக்கின்றேன், இந்த உலகம் அனைத்தும் நானே படைத்து என்னுள்ளேயே சிருஷ்டிஸ்திதி லய காரணமாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் கூறி, இருந்தாலும் இந்த உலகம் செய்கின்ற செயல்களில் எனக்கும் அந்த உலகத்திற்கும் சம்பந்தமில்லை என்பது பகவானுடைய கருத்து. ஏனெனில் நான் உதாசீனனாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். அதாவது இந்த செயல்கள் எனக்கும் அந்த செயல்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனெனில் நான் ஒன்லி சாட்சி மாத்திரம், நான் சாட்சி சுரூபமாகவே நான் இருக்கின்றேன். அதை பகவான் சொல்றார். நச்ச மாம் தானி கர்மாணி சொல்றார். கர்மாணி இந்த செயல்கள், இந்த செயல்களில் அல்லது உலகம் உயிர்களில் ஜீவனுடைய செயல்களில் நான் செயல் புரிவதில்லை சொல்றார். ஏன்? நான் நிருகுண பிரம்ம சுரூபமாக இருக்கின்றேன். சிருஷ்டி ஸ்திதி லயகாரணமாக இருக்கின்ற என்னை இந்த உலகம் நச்ச பந்தப்படுத்தாது. ஹே அர்ஜுனா, இந்த செயல்கள் என்னை பந்தப்படுத்தாது. நான் பெரிய உலகத்தை சிருஷ்டிக்கிற, காக்கின்ற, அழிக்கின்ற, படைக்கின்ற செயல்களை செய்தாலும் அவைகள் என்னை பந்தப்படுத்தாது. ஏன்? முதல் வரியினுடைய சாரம், நான் ஜீவன் முக்தனாக சுபாவத்தில் இருக்கின்றேன், சுபாவத்திலேயே நான் முக்தனாக இருக்கின்றேன். மாயையுடன் கூடிய இருந்த மாயையை படைத்தவனாக இருக்கின்ற பொழுதிலும், நான் மாயையை கூடியவனாக இருக்கின்ற பொழுதிலும் அவை என்னை பந்தப்படுத்தாது. ஏனெனில் நான் அதை உதாசீனவது கண்டுகொள்வதில்லை. மாயையுடன் கூடியவனாக நான் இருந்தாலும் மாயை என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா நான் உதாசீனனாக இருப்பதனால். உதாசீன அந்த இடத்துல நான் செயல்களை செய்து கொண்டு அதனுடைய பலனை எதிர்பார்ப்பதில்லை. இந்த செயல்கள் ஒன்லி முயற்சியைத்தான் நான் செய்கின்றேனே ஒழிய அதை நான் பந்தப்படுவதில்லை. ஏன் பகவான் சொல்கிறாருன்னு சொன்னால், எங்கு செயல்கள் இருக்கின்றதோ அங்கு கர்த்தா இருக்கும். கர்த்தாதான் அந்த பாதிப்பு ஏற்படுத்துவான். யார் செயல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல அதை பகவான் எனக்கும் இந்த செயல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ இந்த உலகத்துக்கு எனக்கும் ஏன் எந்த சம்பந்தம் இல்லை? நான் சத்தியமித்தியா சம்பந்தம். இந்த உலகம் கயிறிலே பாம்பு போல சொல்றார். இந்த உலகம் கயிறிலே பாம்பு போல எப்படி சம்பந்தமோ அது மாதிரி எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றார். எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன், ஆனால் விளைவில் எந்த பற்றும் இல்லை. அதாவது அவரவர் பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் பல்வேறு உருவங்களாகவும் பல்வேறு வடிவங்களாகவும் பல்வேறு குணங்களாகவும் பல்வேறு வாழ்க்கை தரமாகவும் இருக்கின்றன. எனக்கு யாரிடத்திலும் தனிப்பட்ட பற்று இல்லை. நமக்குள்ளேயே நமக்கும் பகவானுக்கும் இதுதான் உள்ள வித்தியாசம். நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மீது பற்று வந்துடும். ஆனால் பகவான் யாரிடத்திலும் எந்த பற்றும் வைப்பதில்லை. அவரவர் கர்ம வினைப்படி அனைத்து செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்ற அவர்கள் கர்ம வினைப்படி செயல்படுகிறார்கள் சொல்கிறார். பகவானே கர்ம வினைப்படிதான் நம்மை படைக்கின்றார். மேலும் அவரவர்கள் கர்ம வினைப்படிதான் செயல்களை செய்கின்றார்கள். அசக்தி தேசு கர்மசு, எதிலும் ஈடுபடுவதில்லை, எதிலும் எனக்கு அசக்தக பற்று இல்லை, பந்தப்படுவதில்லை. ஏன்? நான் முக்தி முக்த சுரூபமாக நான் இருக்கின்றேன் என்பது பகவானுடைய பதில். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் கூறுகின்றார், அதை பார்ப்போம். நம்ம 10வது ஸ்லோகம் மீண்டும் அதே கருத்தை பகவான் கூறுகின்றார். இந்த உலகம் இயங்குவதற்கு முயற்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் ஒன்லி சாட்சி மாத்திரமாக இருக்கின்றேன். சாட்சி மட்டும் நான் இருக்கின்றேன். ஏன்னா எந்த ஒரு காரியமும் பேசாமல் இருந்தால் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் இந்த உலகம் இயங்குவதற்கு நான் ஒன்லி சாட்சி மாத்திரம் நான் இருக்கின்றேன். இந்த எந்த செயல்களுக்கும் ஒரு அறிவானது வேண்டும். ஆகினால் நான் அறிவு சுரூபமாக மட்டும் நான் இருக்கின்றேன். என்னுடைய சந்நிதானத்தில் மாத்திரம் இந்த மாயையானது இருக்கின்றது. மாயை இருப்பதற்கும் மாயை செயல்படுவதற்கும் மாயை இயங்குவதற்கும் நான் அறிவை மட்டும்தான் நான் கொடுக்கின்றேன். அது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த உடல் செயல்படுவதற்கும் இந்திரியங்கள் செயல்படுவதற்கும் அதற்குரிய சக்தியை மட்டும்தான் நான் கொடுக்கின்றேனே ஒழிய நான் எந்த செயல்களும் எந்த சூழ்நிலைகளும் என்னை பாதிக்காது என்று நாம் நினைக்க வேண்டும். அதே இதில் அர்த்தம். 10வது ஸ்லோகத்துக்குள் போயோம். மயா யக்ஷேன பிரகிருதி மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் சூயதேச சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஹேது நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே ஜகத் விபரிவர்த்ததே. இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் மீண்டும் கூறுகின்றார். மயா என்னால், மயான மயா என்னால், எப்படிப்பட்ட என்னால்? இந்த இடத்துல பகவான் எதை சொல்றாரு? நான் ஒருபொழுது நான் நிருப்பண சொரூபமாகிய என்னால், ஈஸ்வரனால் அல்லது பிரம்மஸ்வரூப நிருகுணத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல ஈஸ்வரனுங்கிறது மயாங்கிறது என்னால்னா நிருகுண சொரூபமாக இருக்கின்ற என்னால், சத் ரூபேண மயா, சத் ரூபமாக மட்டும் இருக்கின்ற என்னால்,
சாட்சி ரூபேண மயா, சாட்சி ரூபமாக மட்டும் இருக்கின்ற என்னால். அதே இந்த மயா என்னால்ங்கிற இந்த இடத்துல பகவான் இந்த பிரம்மஸ்வரூபேன சச்சித் ஆனந்த ஸ்வரூபேன நிர்குண ஸ்வரூபேன அதை குறிக்குது. எப்படி சொன்னால் மயா அத்தியக்ஷேன என்னுடைய இருப்பால், என்னுடைய அத்தியக்ஷம் அந்த இடத்துல இருத்தல் மாத்திரம் சுரூபமாக இருக்கின்ற என்னால். ஒரு பொருள் இயங்குவதற்கு அதற்கு உயிரை மட்டும் கொடுக்கின்ற என்னால். அத்தேன அத்தியக்ஷேனா மேற்பார்வையால், என்னுடைய மேற்பார்வையால். சத்ஸ்வரூப நிர்குண காரண உரூபமான என்னால். இந்த பார்க்கப்படுகின்ற அக்ஷேன பார்க்கப்படுகின்ற இந்த மாயையானது நிர்குண பிரம்ம சத்ஸ்வரூபமாக இருத்தல் சுரூபமாக மட்டும் இருக்கின்ற என்னால் இந்த உலகம் இயங்குகின்றது. இந்த உலகத்திற்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தலை கொடுக்கின்ற என்னால். எது? பிரகிருதி. இந்த பிரகிருதியானது, இந்த மாயையானது சூயதே படைக்கப்படுகிறது. நிர்குண பிரம்மனாக இருக்கின்ற மாயையா, நிர்குண பிரம்மமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற என்னால் இந்த மாயை படைக்கிறது அப்படிங்கிறார். அப்போ என்னது? ஈஸ்வரங்கிறது யாரு? நிர்குணஸ்வரூபமாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் மாயாரூபமாகவும் இருக்கின்ற ஈஸ்வரன். ஈஸ்வரனால் மாயையானது படைக்கின்றது. மாயைக்கு நான் ஒன்லி இருத்தலை மட்டும் நான் கொடுக்கின்றேன். எது? சர அச்சரம் என்கிறார். சர அச்சரம் நகருகின்ற, நகராத, அசைகின்ற, அசையாத, அசைகின்ற அசையாத இந்த அசைகின்ற அசையாத சொத்துக்களை, ஜீவராசிகளை மாயையானது படைக்கின்றது. அதாவது இந்த உலகம், இந்த உடல், அனைத்து மனமானது படைக்கின்றது சொல்றார். பகவானுடைய சாட்சியாக சத் மாத்திரேன சத் சுரூபமாக இருந்து கொண்டு இந்த மாயையானது பகவானுடைய இருத்தல் சுரூபத்தை வாங்கி கொண்டு இந்த உலகத்தை படைக்கின்றது. எது? அசையும் அசையாத அனைத்து சாவர ஜங்கமங்களையும் தேவ மனுஷாதி திரைய ரூபம் சொல்லுவாங்க. தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், அனைத்து உலகங்களும் இந்த மாயை படைக்கின்றது. இந்த மாயையே படைக்கின்றது. நான் அவைகளுக்கு இருத்தல் சுரூபமாக மட்டும் நான் இருக்கின்றேன் என்பது முதல் வரி. இரண்டாவது வரி அனேன ஹேதுனா, இந்த காரணத்தினால, ஹேதுனா அனேன, அனேன இந்த, ஹேதுனா, ஹேதுனா ஹேது காரணத்தினால், இந்த காரணத்தினால ஏ கவுந்தேய, ஏ கவுந்தேயனே ஜெகத் விபரிவர்த்ததே, இந்த உலகம் விபரிவர்த்ததே. என்ன ஜெகத்னா அந்த உலகம், விபரிவர்த்ததே இயங்கி வருகின்றது, மாற்றத்தை அடைகின்றது. நாம் பார்க்கிற இந்த உலகம் கர்ம பலனை அனுபவித்து வருகின்றது. கர்ம வர்க்கமானது இந்த உலகமானது இயங்குகின்றது. அதாவது எப்படி கண்ணாடி இல்லை நம்ம பார்க்கும் பொழுது நாம் நம்மை எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் தெரிகின்றது. அது மாதிரி இந்த 4வது ஸ்லோகத்தின் 10வது ஸ்லோகம் வரை அவரவர்கள் கண்ணாடியில் எப்படி இருக்கிறதே தெரியுதோ அது மாதிரி இந்த கர்ம பலன் எப்படியோ
அப்படியே இந்த உலகமானது படைக்கப்படுகின்றது. மாயையுடன் கூடியிருந்தாலும் மாயையுடன் கூடி இல்லாமல் இருந்தாலும் படைத்தாலும் படைக்கப்பட்டாலும் நான் முக்தனாகவே ந பந்தக, நான் எதிலும் பந்தப்படுவதில்லை. அனேன இந்த கர்மங்களுடைய அப்போ இந்த சுலோகத்துடைய 10வது சுலோகத்தினுடைய சாரம் என்ன? நிர்குண சொரூபமாகிய என் இருப்பினால் இந்த மாயையானது அசைகின்ற அசையாத மலம் செடி கொடிகள் முதலிய அசைகின்ற மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் உலகங்களானது படைக்கப்படுகின்றது. அதே என்னுடைய சாரம். இந்த உலகமானது என்னால் படைக்கப்படுகின்றது. எப்படிப்பட்ட என்னால்? மயா தக்ஷேன, மயான என்னால், நிருகுண பிரம்ம சொரூபமாகிய என்னால். அப்போ என்ன அர்த்தம் இதில்? இறைவன் அதனால் ஜீவன் முக்தராக இருக்கின்றார். இதில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இந்த உலகம் இந்த உடல் மனமாகிய என்னால் கர்ம பலனினுடைய அடிப்படையில் ஆத்மஸ்வரூபத்தினுடைய சன்னிதானத்தினுடைய அடிப்படையில் இந்த உலகமான